பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது அதாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அப்படிங்கிறது இருக்குது. இதில் என்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு தனியார் அமைப்பு. நம்புங்க, அது ஒரு தனியார் அமைப்பு. அதில் சிஇஓ இருக்காங்க. அப்படி அந்த தனியார் அமைப்பில் இருக்கிற ஒரு சிஇஓ ஒரு ஆசாமியை நம்பி, ஆசாமினா இமயமலை சாமியாரை நம்பி பல கோடி ரூபாய், யாருக்கு பணம்? நம்ம பணம் தான். இந்த என்எஸ்இ ஸ்கேம்னா என்ன பெருசாக பேசப்படுதே, அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1875 தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படிங்கிறதுலாம் ஏற்பாடு செய்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஏஷியாவில் தொடங்கப்பட்ட முதல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா இந்த புரோக்கர்ஸ் மட்டும்தான் ரொம்ப பெரிய லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் இந்த மாதிரியான வியாபாரம் நடத்தக்கூடிய நபர்களோ இல்லாட்டி நிறுவனங்களுக்கோ பெரிய அளவில் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் புரோக்கருக்கு செம லாபம் அப்படிங்கிறது அந்த பிஎஸ்சியினுடைய ரொம்ப நாள் ஒரு நெகட்டிவ் பாயிண்டாகவே இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக புதிய ஒரு பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறத ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மிக நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேலைகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது யார் அதில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 நபர்கள். RH பாட்டீல், நரேன் மற்றும் சித்ரா ராமகிருஷ்ணா அப்படிங்கிற இந்த 3 நபர்கள் தான் இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது தொடங்கப்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் RH பாட்டீல் அப்படிங்கிறவர் மிக முக்கியமான ஒரு நபர். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த என்எஸ்சி அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது 1992 தொடங்கப்படுது. ஆனால் 1992க்கு முன்னாடியே ஹர்ஷத் மேத்தா அந்த பிரச்சனை எல்லாமே நடைபெறுது பார்த்தீங்களா. ஸோ ஹர்ஷத் மேத்தாவினுடைய பிரச்சனை பெருசாக பேசப்படும் போது பங்கு வர்த்தகத்தில் பலவிதமான ஊழல் பெருச்சாளிகள் இருக்காங்க, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற பிரச்சனைலாம் ஏற்படும் போது அதை மீறி நல்ல ஒரு விஷயமாக இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத செயல்முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பல கால்குலேஷனோடு இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது தொடங்கப்படுது. அப்படி என்எஸ்சி தொடங்கப்படும் போது செபியிடம் அந்த என்எஸ்சியை தேசிய லெவலில் நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. செபி அப்படிங்கிற அமைப்பும், அதாவது பங்கு வர்த்தகத்தை ஒழுங்கீடு செய்யக்கூடிய செபி அப்படிங்கிற அமைப்பும் என்எஸ்சி அப்படிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு, கம்பெனிக்கு அனுமதி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த தனியார் நிறுவனம் என்எஸ்சி அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தொடங்கும் போது பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த புரோக்கர்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் இதை பார்த்து ஐயோ இது எப்படி ஹிட் ஆக போகுது அப்படி நினைச்சு ரொம்ப விதமான கேலி சித்திரங்கள் எல்லாமே வரைந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள்லயே பிஎஸ்சியை டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு, அதாவது பிஎஸ்சியை விட கூடுதலான வர்த்தகம் எங்கே நடக்க ஆரம்பிக்குது, இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் எல்லாம் ஒரு ஆழ்கடல் மாதிரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். என்எஸ்சி வர்த்தகத்துக்கு தகுந்தது மாதிரி இல்லாட்டி புரோக்கர்ஸுக்கு தகுந்தது மாதிரி நிறைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது அங்கே வெளியில் விட்டுட்டே இருக்காங்க. இது எல்லாம் எந்த பீரியடில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி பாட்டீல் அவர்களுடைய அந்த பீரியடில் நடக்குது. அதன் பிறகு இதனுடைய சிஇஓவாக தலைமை பொறுப்பாளராக யார் வருகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 நபர்கள் இருந்தாருன்னு பார்த்தீங்களா, அதில் நரேன் அப்படிங்கிறவர் இதனுடைய தலைமை பொறுப்பாளராக மாறுகிறார், சிஇஓவாக மாறுகிறார். ஸோ இந்த நரேன் அப்படிங்கிறவருடைய அந்த ஒரு நேரத்திலும் என்எஸ்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனால் என்எஸ்சி கொஞ்சம் சாஃப்ட்வேர் எல்லாமே டிசைன் பண்ணி அவங்களுடைய புரோக்கர்ஸுக்கு கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட்வேர்னுடைய பெயர் நவ் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் நினச்ச மாதிரிலாம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர் OTIN அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை எல்லாரும் போதும் அதையே நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்குலாம் வராங்க. 1992 இந்த மாதிரியான என்எஸ்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு ஒஃபிஷியலாக எப்போது அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1994 ஒரு தீபாவளி அன்னைக்கு நவம்பர் மாதத்தில் ஓகேப்பா இப்படி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. 2004வது வருடம் அதனுடைய 10வது வருடம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இந்த 10வது வருட கொண்டாட்டத்தின் போது யார் அதனுடைய தலைமை பொறுப்பாக இருக்காங்க? நரேன் அவர்கள் இருக்காங்க, ரவி நரேன் அவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு விழா நடக்குது, 10வது ஆண்டு விழாவில் என்எஸ்சி அப்படிங்கிறத பற்றி பெருமையாக பேசும்போது பாட்டீல் அவர்களுடைய பெயர் கூட அங்கே யாருமே உச்சரிக்கலை. அடுத்த கட்டமாக என்எஸ்சி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான என்எஸ்சியை பற்றியான பிரச்சனைகள் மட்டுமே பேசப்படுகிறது. சரி, இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போவும் யார் அங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க? சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற நம்முடைய கதாநாயகி அங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரவி அவர்களுக்கு பிறகு அடுத்த சிஇஓவாக யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் வரும்போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இதெல்லாம் என்எஸ்சி அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய முடிவுப்படி தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி எப்படி இருந்தாலும் சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்களே சிஇஓவாக வந்துட்டாங்க. இப்போ இருந்து இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறது தான் அங்கே சட்டம். அவங்களுக்கு எதிராக யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, அவங்களுக்கு சாதகமான ஆட்களை வைத்துக் கொள்வது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்ததாக நிறைய செய்தி ஊடகங்கள் செய்தியை சொல்கிறாங்க.
ஆனால் இந்த இடத்துல எப்போது பிரச்சனை யதார்த்தமாக ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2010 வருடத்திலிருந்து 2010 வருடத்தில் கோலொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த கோலொகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சர்வரில் கொஞ்சோண்டு முதலீட்டாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த சர்வர் டீட்டெயில்ஸை ஏதாவது முக்கியமான புரோக்கர்ஸுக்கு இவங்க கொடுத்துருவாங்க. யார்? NSE சேர்ந்த இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான நபர்கள் கொடுத்துருவாங்க. அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு மட்டுமே ஓப்பன் செய்யப்பட்டு வர்த்தகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கோலொகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் என்ன வாங்கலாம்? பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பங்கு இவ்வளோ சீக்கிரமாக வித்துரும்பா, வேணும்னா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 10 செகண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது. நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? இப்படி கோலொகேஷன் வழியாக நிறைய புரோக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த NSE கையில் போட்டுக்கிட்டவங்க வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க. இது எல்லாம் NSE ஒரு பெரிய ஊழலாக மாறுகிறது. ஆனால் இதுவரையும் யாருக்குமே தெரியாது. ஆனால் பிரச்சனை இங்கிருந்து தானே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்குது. NSEல சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் அப்படின்னு சொல்கிற ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு நபர் ஆனந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுகிறார். இந்த ஆனந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவருக்கு இந்த NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முன்னால் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நிறுவனத்திடம் அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடத்திற்கு 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய். நான் சொல்கிறதெல்லாம் 2013 நடக்குது. இவரை எங்கே எடுத்து போடுறாங்க? சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸராக, அட்வைசராக எங்கே தூக்கி போடுறாங்க? NSEல தூக்கி போடுறாங்க. அப்படி அவருக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 1.5 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது 2013. ஸோ 2013க்கு முன்னாடி வர அவர் வேலை பார்த்த இடத்துல 8 லட்ச ரூபாயிலிருந்து 15 லட்ச ரூபாய்க்குள்ள சம்பளம் கிடைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு 10 மடங்கு கூடுதலாக 1.5 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு எங்கே வருது? இந்த இடத்துல வேலையை கொடுக்குறாங்க. அப்படி வேலை கிடைச்ச அடுத்த வருடம் 2014லேயே அப்ரைசல் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த அப்ரைசல் வழியாக அவருடைய சம்பளம் 20% உயர்ந்து 2.01 கோடியாக உயர்கிறது. இந்த 2.01 கோடி அப்படிங்கிறது அடுத்த 5 வாரத்திலேயே மறுபடியும் ஒரு 15% கூடுது. அப்படி அவருக்கு கிடைக்கிற சம்பளம் 2.31 கோடி ரூபாய் 2014 அவருக்கு சம்பளமாக மட்டும் கிடைக்குது. இந்த சம்பளம் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீ எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம், விமான டிக்கெட். அதே மாதிரி இந்த NSE அப்படின்னு சொல்லி CEO இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சித்ரா, அவங்க கிட்டேயே ஒரு கேபின், அவங்களுக்கான தனி ஆஃபீஸ், இவருக்கு போகிறதுக்கான வாகனம், இவருக்கான எல்லா செலவுகளையுமே யார் ஏற்றுக்கிறாங்க? NSE அப்படிங்கிற இந்த நிறுவனமே ஏற்றுக்கொள்ளுது. இந்த ஆனந்த் அப்படிங்கிறது யார் இப்படிங்கிற ஒரு கேள்வி NSEல ஒர்க் பண்ணுற நிறைய எம்ப்ளாயீஸுக்கு பயங்கரமான ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. இந்த டவுட்டை கேட்பதற்கு யாருக்கும் துணிவு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் நடந்துட்டு இருக்கு? NSEயினுடைய CEOயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. சித்ரா அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இது எல்லாமே இருக்கு. இதனால நிறைய மொட்டை கடிதாசிகளும், விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இமெயில்ஸும் யாருக்கு அடிச்சு விடுறாங்க? செபிக்கு அடிச்சு விடுறாங்க நிறைய பேர். யாரோ எப்பா இந்த மாதிரிலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோலொகேஷன் வழியாக இந்த மாதிரி ஃப்ராடு வேலை நடந்துட்டுருக்கு, அது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இல்லைப்பா, 2013 ஆனந்த் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு இங்கே இவ்வளோ கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் மட்டுமே கொடுக்கப்படுது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே செபி கொஞ்சமாக இந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக செபி அப்படிங்கிற இந்த அமைப்பு 1992 ஹர்ஷத் மேத்தாவினுடைய பிரச்சனை வந்த போதே நீங்கள் சரியாக வேலை செய்யலை, என்னப்பா நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்ட பிறகு நாங்கள் நல்லா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உறுதி அளித்த இந்த செபி அமைப்பு NSEல நடந்த இவ்வளோ பெரிய ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு 10-20 வருஷம் பிடிச்சிருக்கு. அதுவும் நிறைய விசில் ப்ளோவர்ஸ் மொட்டை கடிதாசி போட்ட பிறகு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு தில்லாலங்கடி வேலைகள் இந்த மாதிரி பங்கு வர்த்தகத்தில் இருக்குது அப்படிங்கிற சாதாரண மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு தான் ஏற்பட்டாலும் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ செபி அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சித்ரா மீது கவனத்தை செலுத்துகிறாங்க. 2013, 14, 15 அப்படிலாம் சொல்லி வரும்போது 2016 செபி அமைப்புக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே சித்ரா அவர்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு. அங்கங்கே வச்சுருக்காங்க எல்லாரையுமே. சித்ரா அவர்கள் என்ன செய்கிறாங்க, எப்போ நான் இதுலேருந்து ராஜினாமா பண்ணுறேன், ஏன்னா எப்போ வேணாலும் இந்த செபி அமைப்பு அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் வழியாக இவங்க கைது செய்யப்படலாம், இல்லாட்டி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே சித்ரா அவர்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. சித்ரா அவர்கள் ராஜினாமா செய்வது 2016. 2015 ஆனந்த் அவர்களுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5 கோடி ரூபாய். 2016 இந்த சித்ரா அவர்கள் மட்டும் 8 மாதத்தில் வாங்கின சேலரி எவ்வளவு தெரியுமா? சுமார் 22 கோடி ரூபாய். ஸோ 2016 இந்த சித்ரா அவர்களை எப்படி செபி அமைப்பு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ராஜினாமா செய்ய வச்சாங்க? இல்லை அவங்களுக்கு பின்னாடி விசாரணை வளையம் வைத்து அவங்க கொஞ்சம் அபராதம்லாம் கொடுக்கணும்ப்பா, ஒரு 3 கோடி ரூபாய் நீ கொடு, யார் சித்ரா அவர்களிடம் ஒரு 3 கோடி ரூபாய் கொடு, அதுக்கு முன்னாடி இருந்த ரவி அவர்களிடம் ஒரு 2 கோடி ரூபாய் கொடுங்க, அதுக்கு கீழே இருந்தவங்களாம் ஒரு 50-60 லட்சம் கொடுங்கப்பா, அது இல்லாமல் ஒரு 629 கோடி ரூபாய் NSE
அலசி இந்த மாதிரி முதலீட்டாளர்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துவிட்டது, அதனால் ஒரு 620 கோடி ரூபாய் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி குட்டி குட்டி அபராதமாக விதித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் எவ்வளவு கோடி ரூபாய் யாருக்கு கிடைச்சது? உங்கள் வீட்டு பணம், எங்கள் வீட்டு பணம். நிறைய பேர் பங்கு வர்த்தகம்னா என்னன்னு தெரியாமல் குதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேருடைய பணம் அங்கே திவாலாக்கப்பட்டது, எத்தனை நபர்களுடைய வாழ்க்கை அழிந்து போனது, இங்கே இந்தியாவினுடைய ஜிடிபி எவ்வளோ % பாதித்தது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் இதை பற்றி பெருசாக பேசாமல் இதை என்ன சொல்லி அமுக்குறாங்க? அபராதம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையுடன் முடித்து விடுகிறார்கள். ஸோ அபராதம் கொடுத்தால் மட்டும் போதுமா? விசாரணை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கும் போது அதை பற்றியான ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி இது என்ன விசாரணை நாங்கள் செஞ்சுருக்கோம்ப்பா அப்படிங்கிறத வெளியில் விடுறாங்க. அப்படி வெளியில் விடும்போது தான் ஒரு யோகி அவர்களுடைய பெயர் அடிப்படுது. அந்த யோகியை இவர் எப்படி அழைக்கிறாங்க, இந்த சித்ரா அவர்கள் எப்படி அழைக்கிறாங்கன்னா சினோன்மணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கைப் எடுத்து பார்த்துருக்காங்க. அதாவது அஃபிஷியலாக இந்த NSE அப்படிங்கிற அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்லாம் கொடுத்துருக்கும்ல, அந்த கம்ப்யூட்டரில் ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கைப்பில் 2 யூசர் இருக்குது. ஒன்று ஆனந்த், அந்த 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார்ல அவர். இன்னொரு பெயர் சினோன்மணி. இந்த சினோன்மணி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா அவர்கள். டபார்னு எல்லாருக்குமே நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ். சாமியாரா? இந்த சாமியார்கிட்ட நீங்கள் இந்த NSE பற்றிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது NSE பற்றி நான் எது நடந்தாலும் அங்கே தான் சொல்லுவேன், 20 வருஷமாக இந்த சாமியார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாமியார் எப்போ பார்த்தீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ நான் கங்கை வரியாக பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, இமயமலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலையில் தான் இருக்காரா? அப்போ எப்படி நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடத்துங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் மெயில் வழி, 100கணக்கான மெயில்ஸ் அப்படிங்கிறத இவங்க வெளியில் விட்டுருக்காங்க. செபி அமைப்பாக இருக்கட்டும், விசாரணை குழுவாக இருக்கட்டும், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்றாவி நிறைய இருக்குது. உனக்கு நீச்சல் தெரியும்னா வா, நம்ம செசல்ஸுக்கு போய் இந்த மாதிரி நீச்சல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஒன்றா ஹோட்டலில் உட்காந்து இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம். NSEல யார் யார் எங்கெங்கே என்ன செய்யணும், என்ன மாதிரியான புதிய அமைப்புகளை ஏற்பாடு செய்யணும், என்ன மாதிரி இவருக்கு ஆனந்த் அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும். ஒரு இடத்துலேருந்து வந்துச்சு, அதனால தான் 5 வாரத்துக்கு ஒரு தடவை அப்ரைஸ் எல்லாம் கொடுத்து 1.5 கோடியிலிருந்து 2 வருஷத்தில் 5 கோடி ரூபாய் அவருடைய சம்பளம் அப்படிங்கிறது உயர்வாக வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த சாமியாரை நீங்கள் இப்படி பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் இந்த சித்ரா அவர்கள் சொல்கிறாங்களாம், நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை உங்கள் நண்பர்களிடம் கேட்பீங்க, ஏதாவது ஒரு ஐடியா வேணும்னா சில உறவினர்களிடம் கேட்பீங்க, அதே மாதிரி என்னுடைய வெல்விஷர் அந்த சாமியார் தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சித்ரா அவர்கள். சரி, அந்த சாமியார் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சித்ரா அவர்களுக்கு நெருங்கிய சாமியார் ஒருத்தர் இறந்துட்டாராம், அவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த சாமியாரே ஆனந்து தான், ஆனந்த் அவர்கள் தான் சாமியார் வேஷத்தில் சித்ராவை ஏமாற்றி சித்ராவினுடைய மூளைக்குள் புகுந்து இந்த மாதிரி 5 கோடி ரூபா சம்பளம் கொடு, நம்ம பச்சை கிளி தங்கப்ப தக்கம் நல்லா ஒரு லெட்டர் எழுதி பச்சை கிளியை நல்லாக கவனித்து கொள்ளுங்கள், அவர் தான் எனக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு சரத்குமார் படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா, அப்படிங்கிற ஒரு பச்சைக்கிளி கேரக்டராக இந்த ஆனந்த் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சிங்க் ஆகாத நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒரு நபரை வச்சுருக்காங்க, இதை எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு நிறுவனம், அதுவும் நம்ம நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பேர்லேயே நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இந்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டார்கள். ஊழல் செய்கிறவங்க இவ்வளோ நேர்த்தியாக செய்ய முடியுமா? இதை கண்டுபிடிக்காத செபி அமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பை நம்ம எப்படி நீ வருங்காலத்தில் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல செய்தி ஊடகத்தாலும் பல சோஷியல் மீடியாலையும் பல நபர்கள் பகிர்கிறார்கள். இப்போ இது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம், இப்படிலாமாடா நடக்கும், 22 கோடியாடா 8 மாதத்தில் அந்த அம்மா சம்பளமாக வாங்கிட்டு போச்சு அப்படின்னு அந்த அம்மா மேலே இப்போ ஏதாவது கேஸை போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த பயண ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் தீவுகள், ஹனிமூன் போகிற இடம், இல்லாட்டி பல இடங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஹனிமூன்னா அவங்க போலங்க, வேறு யாரோ போயிருக்காங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்காங்க, மொரிஷியஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களுக்கு சொத்துக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லி சிபிஐயினுடைய என்கொயரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐடைய என்கொயரி வைத்தாலும் இங்கே என்ன நடக்க போகுது, எப்போ நீ இவ்வளோ தப்பு செஞ்சுட்டு அபராதம் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த கோலொகேஷன் வழியாக இதுக்கு கீழே ஏதாவது புரோக்கர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பயனடைந்திருப்பார்கள், அந்த புரோக்கர்ஸ்லேருந்து எத்தனை நபர்களுடைய பணம் திவாலாகி இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்க முடியுமா, இந்த கோணத்தில் யோசிக்க வேண்டாமா? NSE ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஸ்கேம் கிடையாது. உடனே வாங்க ஐயா, இந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் இது 2 ஆட்சியிலையும் நடந்திருக்கு. காங்கிரஸ் 2014-15, அடுத்ததாக நம்ம ஆட்கள் பிஜேபி 2015-16. ஸோ 2 கட்சிகளுமே இதுக்கு பின்னாடி இருப்பதனால் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா? ஒருவேளை இது பிஜேபி கட்சி வந்த உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் பேசுங்க. இந்த மீடியாக்கள் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குதுப்பா, இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது NSE பற்றி கொஞ்சம் பேர் கொஞ்சம் சந்தேக பார்வையிலே பார்த்துட்டு இருப்பாங்க. செபி அப்படிங்கிற அமைப்பில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குப்பா,
அங்கே வீணாய் போகிற பணம் அது வந்து மரத்தில் காய்க்கிற பணம் கிடையாது. மக்கள் இந்த பங்கு வர்த்தகத்தில் போட்டு எப்படியாவது லாபம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை விட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்பி வந்த நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு வேட்டு வச்சுட்டு போயாதீங்க. இந்த NSE அப்படிங்கிற இந்த ஸ்கேம் அந்த யோகி அப்படிங்கிற சாமியாரா, இல்லை சாமியாரையும் தாண்டி வேற யாருமா, இல்லை இவருக்கு NSE இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் முன் அனுபவம் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபரா இப்படின்னு சொல்லி இன்னும் கேள்விகள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறது 2016 நம்ம மேலே இவ்வளோ பெரிய விசாரணை வளையம் வந்துவிட்டது அப்படின்னு தெரிஞ்சு ராஜினாமா செய்தவர்கள் 2022 வரை அதற்கான நீதி கிடைக்காம மிக முக்கியமான அமைப்பில் இப்படி ஒரு நபர் இருந்திருக்கிறார். அதற்கான தண்டனை, அதற்கு பற்றியான செய்திகள் ஏன் வெளியிலே வரமாட்டுக்கு? ஸோ தயவு செஞ்சு 4 பேருக்கு ஷேர் பண்ணி என்னப்பா NSE ஸ்கேமை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்ட பிறகு தெரியாதுன்னா இந்த வீடியோவை அனுப்பி எப்போ இவ்வளோ தில்லாலங்கடி நடந்திருக்கு, இன்னும் தில்லாலங்கடிகள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சமாக சோதித்து பாருங்கள். இதனுடைய அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழ் பட்சத்தில் பகிரப்படும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ரஷ்யா உக்ரைன் மேட்ரு கூட அப்படி தள்ளி வச்சு பேசலாம், ஏன்னா இப்போதைக்கு அங்கே கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது இந்தியாவை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.